Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதோ இல்லை குனிஞ்சு ஒரு பொருளை தூக்குறதோ, அதாவது பெண்ட் பண்ணுறதோ சேஃப் இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து நாங்கள் வந்து குனிஞ்சு நிமிரலாமா, நாங்கள் வந்து குனிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யலாமா, அப்படி செய்கிறது சேஃப் இல்லையா, அது வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தையை வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கிளியர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கீழே விழுந்த ஒரு பொருளை தூக்குறதோ, பொருளை எடுக்கிறதோ, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதோ சேஃபா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான். ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது முதல் 3 மாதங்கள்லேயும் அடுத்து 4, 5, 6 மாதங்கள்லேயும் இது வந்து கம்ப்ளீட்லி சேஃபான ஒரு விஷயம்தான். அப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய தடுமாற்றங்கள் இருக்காது, வயிறு உங்களுக்கு பெருசாகியிருக்காது. ஓரளவுக்கு சில பேருக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் 5 மாதம் வரைக்கும் சேஃபாக வந்து நீங்கள் குனிஞ்சு நிமிரலாம், எல்லாம் பண்ணலாம், எந்த பயமும் இல்லை. என்ன ஹெவியான வெயிட் லிஃப்ட் மட்டும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி 3rd ட்ரைமஸ்டரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்றது அப்படிங்கிறது சேஃபான விஷயம் கிடையாது. ஸோ அதாவது 3rd ட்ரைமஸ்டர்னால் 6, 7, 8, 9 மாதங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குனிஞ்சு ஒரு பொருளை தூக்குறதோ, குனிஞ்சு ஒரு வேலை செய்கிறதோ தவறு. அப்படி ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் தான் குழந்தை வந்து சுற்றி வந்து அதோட தலை வந்து உங்களோட பெல்விக் ஏரியாவில் ஃபிக்ஸ் ஆகும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த புவியீர்ப்பு விசை வந்து உங்கள் பாடிக்கும் தரைக்கும் உள்ள புவியீர்ப்பு விசை வந்து மாறும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக விழுகிறதுக்கோ இல்லை உங்களுக்கு வந்து குனிஞ்ச உடனேயே டோட்டல் பிளட் சர்க்குலேஷனும் வந்து தலைக்கு ஏறி மயக்கம் வர்றதுக்கோ, இல்லை உங்களோட வயிறு வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களால் குனியும் போது உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 3rd ட்ரைமஸ்டரில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப பெண்ட் ஆகாமல் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் நீங்கள் குனியிறப்போ அப்படின்னா, அதுக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தவறுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், கிராஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து குனியக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கால்களை மடக்கி, அதாவது இந்த குத்த வச்சு உட்கார்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கால்களை மடக்கி லைட்டாக மடக்கி பெண்ட் பண்ணி சிட்டிங் பொசிஷனில் தான் நீங்கள் வந்து ஒரு பொருளை எடுக்கிறதோ இல்லை குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கிறதோ ஒரு வேலை செய்கிறதையோ நீங்கள் பண்ணணும், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்லி சேஃப். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப குனியும் போது உங்களுக்கு மயக்கம் வர்றதோ இல்லை அப்படி விழுகிறதோ இல்லை வயிற்றில் இருக்க குழந்தை வந்து அமுங்குறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த டவுட் உங்களுக்கு வராது அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.